தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரியில் சுமார் 22,000 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்க கேட்கலாம். சதீஷ் ராஜா, இன்று 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வானது நடைபெறக்கூடிய சூழலில் கன்னியாகுமரியில் பொதுத் தேர்வை எத்தனை மாணவர்கள் எழுதுகிறார்கள், எத்தனை வகுப்பறைகளில், எத்தனை பள்ளிகளில் இந்த பொதுத் தேர்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. நடக்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 15ஆம் தேதி தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது தொடர்ந்து இன்று 12ஆம் வகுப்பு தேர்வானது நடைபெறுகிறது. அதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 22,036 மாணவர்கள் தேர்வினை எழுதுகிறார்கள். இதற்காக மாவட்டம் முழுவதும் 88 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வை எழுதுவதற்காக மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களுக்கு ஆர்வத்துடன் வந்தனர். தேர்வை தொடர்ந்து பறக்கும் படையினர், அதிகாரிகள் காட்சியடிப்பதை தவிர்ப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தேர்வை எழுதுவதற்காக தற்போது தயாராகி வருகின்றனர். இன்று 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி.